நண்பர்களுக்கு வணக்கம். இது பாருங்க எங்க வீட்லே பூழைப்பூ வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம ஒரு நடவு பார்க்க போறோம். என்ன நடவு அப்படின்னு சொல்லிட்டா, கத்திரிக்காய் நடப் போறோம். கத்திரி செடி, ஆம் மிளகாய் செடி, முள்ளங்கி, வெண்டை, தக்காளி எல்லாம் நட்டு முடிச்சுட்டோம். கத்தரி மட்டும் நடாம இருந்தது. இங்க பாருங்க, கன்னு இந்த தொட்டியில போட்டிருந்த கன்னு இவ்வளோ பெருசா வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலேயும் தாமதப்படுத்தினோன்னா கன்று ரொம்ப பெருசாயிரும். அதனால இப்போ பறித்து நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நட வந்திருக்கோம். இங்கே க்ரோ பேகு ஒரு 7 க்ரோ பேக்கில் மண் கலவை செஞ்சு தயாராக இருக்குது. பழைய மண் கலவையே கொட்டிட்டு செறிவூட்டி மறுபடியும் ஃபில்லப் பண்ணி டெய்லி தண்ணி தெளிச்சுக்கிட்டு வர்றோம் ஒரு வாரமாக. அதனால இந்த க்ரோ பேக்கும் ரெடி ஆயிருச்சு நடவுக்கு. இப்போ வாங்க நாம் ஒவ்வொரு கத்திரிக்கண்ணா எடுத்து நடவு செய்யலாம். பாருங்க, முதல்ல நல்லா பெருசா வாலிபமா இருக்கிற கண்ணை எடுத்துக்கலாம். இந்த கண்ணை எடுத்திருக்கோம். இதை நட்டுறலாம். இது இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காங்க. காய் நல்லா ஷைனிங்காக அடர்த்தியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நல்லா இருக்கிறதுலே நல்லா இருக்கிற கண்ணுங்களை முதல்ல நடுவோம். முதல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. பாருங்க, வச்சாச்சு. கன்று நிறையா இருக்குங்க. க்ரோ பேக் தான் இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. வேற எங்கேயாவது இடம் பார்த்து எல்லாத்தையும் நட்டு விடணும். ஆனால் பயமாகவும் வேற இருக்கு. சம்மரில் நிறைய செடியை புதுசாக வச்சுக்கிட்டு அது பூச்சி வந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதுவும் பயமாக இருக்கு. யோசனையாகவே இருக்கு, நிறையா நடுவோமா வேண்டாமா அப்படின்னு. ஒரு கண்ணுங்க, எல்லா கண்ணுமே நல்லா செழிப்பமாக வாலிப்பமாக இருக்கு. இது நர்சரி தொட்டியில், இது விதை போட்ட தொட்டியில் ஒரு பங்கு கோகோ பீட்டு, 2 பங்கு மண்புழு உரம், 1 பங்கு தோட்டத்து மண் அப்படி போட்டு விதை போட்டோம். போட்ட எல்லா காய்கறி செடிகள் விதையுமே நல்லா வந்துருச்சு. இப்போ 7 தொட்டிலையும் நட்டுட்டோம். பாருங்க, சில தொட்டியில் ஒரு கன்று தான் நட்டுருக்கேன். 2 தொட்டியில் 2 நட்டிருக்கேன். இந்த கன்று கொஞ்சம் வாட்டமாக இருக்க கன்று இருக்கிற தொட்டியில் 2 நட்டிருக்கேன். இப்போ வாங்க தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நட்ட உடனே தண்ணி ஊற்றணும் இல்லையா? தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தொட்டிக்கும் தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சம் உடம்பு சுகம் இல்லைங்க, அதான் 2-3 நாளாக நான் தோட்டத்துக்கே வரல. இன்னைக்கு தான் கத்திரி செடியெல்லாம் ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு அப்படின்னு வந்தேன். இப்போ எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோம். பொறுத்திருந்து பார்ப்போம், பூச்சிகளை சமாளித்து எப்படி பலன் கொடுக்க போகுது அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.